வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, வாயு பிரச்சனைக்கும், அதேபோல மலச்சிக்கலுக்கும் உண்டான ஒரு முக்கிய பதிவா பார்க்கலாம். 2 பயிற்சிகளாக பார்க்கலாம். இதுல உணவு எடுத்த பிறகு செய்றதா இருந்தா, ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்கள பொறுத்தவரைக்கும், மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. இப்போ பதிவ பார்க்கலாம். இப்போ இந்த நிலையில இருந்துட்டு, உங்களுடைய கால்கள மேல உயர்த்தும் பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலைக்கு கொண்டு வரோம். எந்த அளவுக்கு உங்களால கால மடக்க முடியுமோ அந்த அளவுக்கு போதும். இது அர்த்தபான முத்தாசனம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை செய்யலாம். 25 எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை 3 சுற்றுகள் செய்யலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய வாயு பிரச்சனை சரி செய்யப்படும். இப்போ இந்த கால் செய்யலாம். மோஷன் ப்ராப்ளத்துக்கு நல்லது. ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல உடல் பருமன் குறையும். பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். இது ஒரு சுற்று. இப்போ 2வது நிலையை பார்க்கலாம். பவன முத்தாசனம். இது வயிறு பகுதி நல்லா அழுத்தக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலை. இதுவும் ஒரு 25 எண்ணிக்கை 3 சுற்றுகள் செய்யலாம். இது வாயு பிரச்சனைக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். கழுத்து பகுதியை மேல உயர்த்த வேண்டாம். இந்த நிலை செய்தாலே போதுமான ஒன்று. இப்ப நம்ம 2 பயிற்சிகள் பார்த்தோம். ஒண்ணு அர்த்த பாவன முத்தாசனம், 2வது பாவன முத்தாசனம். 2மே பாத்தீங்கன்னா வாயு பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம். மலச்சிக்கலுக்கு மிக சிறந்த ஒரு பதிவு இது. அதே போல உங்களுடைய ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். சக்கரவியாதிக்கும் ரொம்ப நல்லது. பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம். ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 3 சுற்றுகள் செய்தால் போதுமான ஒன்று. வாயு தொல்லை சேராமல் இருக்க எடுக்கக்கூடிய உணவுகள்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம உணவில் சேர்க்கக்கூடியது. இஞ்சி எடுத்துக்கலாம், பூண்டு எடுத்துக்கலாம், பெருங்காயம் எடுத்துக்கலாம். இது போல எடுக்கும் பொழுது நம்முடைய ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். வாயு தொல்லை சேராமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். உணவுன்றது பாத்தீங்கன்னா, காலையில கண்டிப்பா எடுத்து ஆக வேண்டும். அதை எக்கார்ந்து கொண்டும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். காலை உணவு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். இரவு நேரங்கள்ல முடிந்த அளவுக்கு நான்வெஜ் எடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும். அதாவது நம்ம உணவு எடுக்கும் பொழுது நம்ம ஜீரணமாகக்கூடிய நேரம் என்பது 3 மணி நேரம் ஆகும் சராசரி. இதுவே நான்வெஜ் எடுத்தீங்கன்னா 5லிருந்து 6 மணி நேரம் என்பது ஆகக்கூடும். நீங்க இப்போ 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் காலையில ஒரு 2 மணி அது போல நேரங்களில் தான் ஜீரணம் என்பது முழுமையாக நடைபெறக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். அதன் மேல்பட்டு நம்ம உறக்கம் என்பது பார்த்தீங்கன்னா இப்போ 6 மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் உறக்கம் என்பதுதான் ஏற்படும். அதனால அதை தவிர்ப்பது நல்லது. மதியம் நேரங்கள்ல நான்வெஜ் எடுப்பது நல்லது. இரவு நேரங்கள்ல எடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும். கீரை வகை எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. பப்பாளி எடுத்துக்கலாம், பழங்கள் எடுத்துக்கலாம். இதுல வாயு சம்பந்தப்பட்ட பொருட்களை தவிர்ப்பது என்பது நல்லது. அது காய்கறிகளாக இருந்தாலும் சரி, பருப்பு வகைகளாக இருந்தாலும் சரி, அது போல தவிர்ப்பது என்பது நல்லது. உணவு உண்ணும் பொழுது முடிந்த அளவுக்கு நன்றாக மென்னு உண்ணுவது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். வேகமாக உணவு உண்பது என்பது தவறான ஒன்று. உணவு உண்டவுடன் உறங்குவது என்பது தவறான ஒன்று. உணவு எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2.5 மணி நேரம் கழித்த பிறகுதான் உறங்குவது ரொம்ப நல்லது. சாப்பிட்டோன்னா தூங்குவது என்பது தவறு. ஓமம் நீரும் அதே போல சீரக தண்ணியும் எடுப்பது ரொம்ப நல்லது. இது நம்மளுடைய ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் ஏற்படும். உடற்பயிற்சி செய்வது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் தினமும் உடற்பயிற்சி செய்வதனால் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உடல் ரீதியாக
மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயிற்சிகள் செய்வது என்பது நல்லது. நன்றி, வணக்கம்.